வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு மடப்பள்ளி நிகழ்ச்சியின் வாயிலாக சந்தித்திருப்பது மகிழ்ச்சி. எங்களுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சியில் சுவையான உணவுகளை உங்களுக்காக எப்படி செய்வது என்கின்ற பல்வேறுபட்ட விடயங்களையும் தந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே நாங்கள் வாழ்வதற்கு தேவை உணவு. ஆனால் அந்த உணவு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சுவை என்பதை தாண்டி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதற்கு எப்படியான உணவுகளை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருக்கின்றது. அவை எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் இந்த மடப்பள்ளி நிகழ்ச்சியில் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் எங்களுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சியில் ஒரு ஆரோக்கியமான சுவையான ஒரு உணவு பதார்த்தம் தான் உங்களுக்காக நாங்கள் தரப்போகின்றோம். அதற்கு முதலில் நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து வழங்குவதற்காக என்னுடன் இணைந்திருக்கின்ற ஹரிஹர சுத சிவாச்சாரியார் அவர்களினுடைய தர்மபத்தினி திருமதி சோபனா அம்மையார் அவர்களை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் வரவற்றுக் கொள்ளலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். கேபிட்டல் சொந்தங்கள் அத்தனை நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். எங்களுடைய மடப்பள்ளி நிகழ்ச்சி எங்கள் நேயர்களுக்காகவே அவர்களுக்கு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. ஏராளமான ஆரோக்கியம் நிறைந்த உணவுகளை நாங்கள் வாரம் அவர்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு என்ன மாதிரியான உணவை அவர்களுக்கு கொடுக்க போகின்றோம்? இன்றைக்கு நாங்கள் ஒரு பழக்கலவை, அதாவது பழக்கலவையிலே ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி உண்டு. அது இன்றைக்கு நாங்கள் ஆரோக்கியமாக நேயர்களுக்கு செய்து கொடுக்க போகிறோம். சரி, அதற்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறீர்கள்? நான் வாழைப்பழம், அன்னாசி பழம், முந்திரிய பழம், ஆப்பிள், பேரிச்சம்பழம், மாதுளம்பழம் அதெல்லாம் எடுத்திருக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன பழங்கள் இருக்குதோ அந்த பழங்களை போட்டு செய்து கொள்ளலாம். அதோட சேர்த்து வெனிலா எசன்ஸ், தேன், சீனி, கொஞ்சம் கலர் பவுடரும் விரும்பினா போட்டுக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு கலர் போட விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு அழகுக்காகத்தான் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ இயற்கையாக என்ன கலர் வருதோ அந்த கலரை சேர்த்துக்கொள்ள விரும்பினாக்கள் அதை சேர்த்துக்கொள்ள. சரி, ஏற்கனவே பழங்களில் எல்லா வகையான நிறமும் வரப்போது, சத்தம் இருக்குது. அதே மாதிரி விருப்பம் பண்ணால் நீங்கள் அதை போட்டுக்கொள்ளலாம். சரி, அந்த ஆரோக்கியமான உணவை நாங்கள் தயார் செய்யலாம். இதுக்கு நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக தான் வாழைப்பழம் எடுக்கணும். அப்போ சில பேர் யோசிப்பாங்க அந்த தோல் கருத்திருந்தா இதுக்கு அதுதான் சுவை அதிகமாக இருக்கும். அது இதர பழமோ, கப்பல் பழமோ, கதலி பழமோ, எந்த பழமாக இருந்தாலும் நல்ல கனிஞ்ச பழமாக இருக்கணும். அப்போ தான் நாங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்க அந்த இடையில அந்த கொஞ்சம் காய்ப்பழம் இடையில அந்த கட்டி மாதிரி இருக்குமில்ல, அப்படி இல்லாமல் நல்லா கரைஞ்சி இதாக வரும். அப்போ அதுக்காண்டி நல்ல கனிஞ்ச பழமாக எடுத்துக்கொள்ளணும். இனி வருங்காலம் வெயில் காலம். அப்போ இப்போ பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு மத்தியானம் வெயிலுக்கால வரைக்க நாங்கள் இப்படி செய்து வச்சுருந்தா அவைகள் குடிக்கைகளில் அவைக்கு அது ஒரு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பழங்களோட சத்தும் அவர்களுக்கு கிடைக்கும். இப்போ கோயில் திருவிழாக்களில் கூட இப்போ ஒவ்வொரு கோயில் திருவிழாக்களையும் கூடுதலாக அந்த ஜூஸுகள் கரைச்சி அப்படி கொடுக்கணும் தானே. மண்டபங்கள்ல எல்லாம் இப்போ கூடுதலாக இளநீ அது மாதிரி அந்த ஆரோக்கியமான பானங்கள் என்று கொடுக்கணும். அப்படி கொடுக்க இப்படியான பழங்களை கலவையாக செய்து கொடுக்கிறதும் மிகவும் ஒரு நல்லதாக இருக்கும். இதோட ஆப்பிளை குறுநலாக வெட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் வெட்டிட்டோம். அடுத்து அன்னாசியை வெட்டுவோம். அன்னாசி பழம் தான் கொஞ்சம் வெட்டுறதுக்கு கஷ்டப்படுவோம். சாப்பிட்றதுக்கு சுவையாக இருந்தாலும் வெட்டுறது தான் கஷ்டமாக இருக்கும். அன்னாசி பழம், ஆப்பிள், வாழைப்பழம் எல்லாம் இதுக்கு ரெடியாக தயாராக இருக்குது. பொதுவாக அன்னாசி பழத்துலேயும் இந்த புற்றுநோயை தடுக்கக்கூடிய மருத்துவத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்குது. ஆக எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு வாழைப்பழம் எடுத்துக்கொண்டால் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தும் கிடைக்கும். அதே போல் அன்னாசி, ஆப்பிள், திராட்சை என்று சொல்லி மாதுளை ரத்தத்தை உங்களுக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறதுக்காக இப்படி எல்லாமே உடலுக்கு தேவையான சத்துக்கள் அடங்கிய பழமாக எடுத்துருக்கீங்க இல்லையாம்மா? ஆப்பிள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, திராட்சையிலையும் முகத்துக்கு நல்ல பளபளப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஆப்பிளில் மலச்சிக்கல் அதுகளுக்கு எல்லாம் மிகவும் நல்லது. அப்போ எல்லாமே சத்துள்ள ஆரோக்கியமான பழங்கள்லாம். அடுத்தது முந்திரிய பழம். இதுவும் இப்போ விரதம் இருக்கிற ஆக்கள் சில பேர் மருந்து போடுறது அப்படின்னு சொல்லிக்கல பழங்களை சாப்பிட்டு கொண்டு விரதம் இருப்பினும் இப்போ கந்த சஷ்டியோ அதோ இதோ அப்படி இருக்கிறாக்கள் இப்படியானதில்
ஒரு கப் குடித்தாலும் வந்தவர்களுக்கு வயிறே நிரம்பின மாதிரி இருக்கும், வயிறு குளிர்ச்சியாகவும் இருக்கும். அப்போ அதால் வந்து இப்படியானதை செய்து கொடுக்க மிகவும் நல்லது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருப்பினோம், அவைக்கெல்லாம் நிறைய பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிக்க நெடுக நாங்கள் பழத்தை வெட்டி 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 கொடுத்தாலும் அவைகளுக்கு என்ன நெடுக பழத்தை தாரீங்கள் என்று சொல்லி ஒண்டா சாப்பிட அவைக்கு பிடிக்காமல் இருக்கும். அப்போ அப்படி உள்ளவைக்கெல்லாம் இது மாதிரி நாங்கள் செய்து கொடுக்க வித்தியாசமாக அவையெல்லாம் அதை விரும்பி சாப்பிடுவேன். அப்போ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி நாங்கள் இப்போ அது இந்த மூலப்பொருள் வந்து ஒன்றாத்தான் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி செய்து கொடுக்க வந்து வித்தியாசமாக இருக்கல அவியல் வந்து அதை மிகவும் விரும்பி ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நாங்கள் இங்கால வச்சுட்டு இது வந்து கையால் மசிக்கிறதுனாலும் மசிக்கலாம், அப்படி இல்லை இதால் மசிக்கிறதுனாலும் மசிக்கலாம், இல்லை ஒரு அகப்பையாலேயோ எண்ணத்தாலேயோ என்னென்னா நல்லா மசிச்சு கொண்டோம்னா சரி. விரும்பியா வெட்டியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையாம்மா? இதுக்கு இந்த மாதிரி தான் எடுத்துக்கொள்ள போறீங்க? இல்லை, வெட்டியும் எடுத்துக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி செய்தாலும் ஆனால் இதை மசித்து நல்லா கரைய வைக்கணும். அதுக்காகத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது, நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் தான் இது மாதிரி கரைஞ்சி வரும். காய்ப்பழமாக இருந்தால் இது மாதிரி கரைஞ்சி வராது. இப்போ இதே மாதிரி நாங்கள் எல்லா பழத்தையும் மசித்து கரைச்சிட்டு பார்ப்போம். வாழைப்பழத்தை நல்லா வந்து நாங்கள் மசிச்சு எடுத்தாச்சு. வாழைப்பழம் என்ற தன்மையே இல்லாமல் அப்படியே வந்துட்டு அந்த மனம் மட்டும்தான் வாழைப்பழம்ன்றது தெரியுது. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம், விளாம்பழம் இருந்து அதையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். எங்களுக்கு என்ன பழம் இருக்கோ, என்ன பழம் விருப்பமோ எல்லா பழத்தையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதோட வந்து நாங்கள் வெட்டி வச்ச பழங்களை வந்து போட்டுக்கொள்ளலாம். இது நாங்கள் கொஞ்சம் செய்தாலே நிறைய பேர் குடிக்கக்கூடிய மாதிரி வரும். இப்போ கடையில் நாங்கள் வாங்க போனோம்னா 200 ரூபா 300 ரூபான்னு சொல்ல வேணும். அதே இதுக்கு நாங்கள் வந்து நாங்களே எப்படி செய்ய ஆரோக்கியமாகவும் செய்யலாம், நிறையவும் வரும், எல்லாரும் குடிச்சு கொள்ளலாம். சீனி இனிப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இது வந்து தேன். இது வந்து வெனிலா எசன்ஸ் வாசனைக்காக. சில பேருக்கு சில பழங்களோட வாசனை பிடிக்காம இருந்தால் அதுக்காக இதை போட்டு அந்த வாசனை வந்து சரியாக வரும். இது வந்து கலருக்காக நாங்கள் ஆட் பண்ணுறோம். இந்த கலர் தேவையில்லை என்றாக்கள் போடாமல் விடலாம். எல்லாத்தையும் நல்லா கிளறி கலந்து கொள்ளணும்.
இதே மாதிரி இன்றைக்கு எங்களோட வாசகமும் அதே மாதிரி தான். உணவு என்பது வெறும் சமையல் இல்லை, அது ஒரு அன்பு பரிமாறும் கலை. இப்போ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு சமையல் இல்லை, நாங்கள் இப்படி அன்பாக செய்து கொடுக்கல வந்து அது ஒரு கலையாகவும் இருக்குது. அதே நேரம் நாங்கள் இப்படி அன்பாக செய்து கொடுக்க வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடுவினோம். எல்லா கலையிலையும் சிறந்தது வந்து ஒரு சமையல் கலை. யார்தான் என்னதான் இவ்வளவு வேலை செய்து என்ன இதண்டினாலும் ஆனால் கடைசியாக வந்து என்ன சொல்லுவினோம், ஐயோ இன்றைக்கி சரியான டயர்ட் ஆகிட்டுதாப்பா, பசிக்குது, சரியாக சாப்பாட்டை போடுங்க அப்படின்னு தான் சொல்லுவினோம். அப்போ அப்படி சொல்லிக்க நாங்கள் வந்து மிகவும் சுவையாக சமைத்து வைத்திருக்க அதை சாப்பிடக்க அவைக்கு வந்து அன்னைக்கு அவைகள் கஷ்டப்பட்டு செய்த வேலை எல்லாமே மறந்துவோம். அப்போ அடுத்த நாளைக்கு புத்துணர்ச்சியாக அவைகள் எழும்பி போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி காலையில் கூட பாருங்க, மிகவும் சுவையான ஒரு டீயோ காஃபியோ போட்டு நாங்கள் கூட கேட்க அவைகள் அதை குடிச்சிட்டு போய்க்கில் வந்து மிகவும் ஒரு உடம்பு ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அதை கொண்டே கொடுக்கையும் நாங்களும் சீறி சினக்காமல் ஒரு சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு கொண்டு போய் கொடுக்கணும். இந்த அப்படி கூடி என்ன கொண்டே கொடுத்தவன்னு சொன்னால் அது ஏண்டா கொடுத்தவன்ற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இல்லாமல் அதை கொண்டே கொடுக்க நாங்களும் ஒரு இன்முகத்தோடு கொடுக்க வேணும். தயாரிக்கையும் அதே மாதிரி சந்தோஷமான மனநிலையோடு தயாரிக்கணும். இப்போ இதுக்குள்ளே வந்து இதை இப்படியே நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருந்துட்டு இதுக்குள்ளே வந்து இதை குளிர வைத்தும் குடிக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் இதுக்கு ஐஸ் கட்டிகள் இருக்குது தானே, அதை போட்டு அதை நல்லா கலந்துட்டு உடனேயே நாங்கள் குடிச்சு கொள்ளலாம். இதுக்குள்ளே வந்து நாங்கள் ஐஸ் கட்டியை போட்டோம்னா உடனே வந்து அது குளிராகி உங்களுக்கு உடனடியாக நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஸ் கட்டியை போட்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அது வந்து கரையும். அப்போ கரையக்கு அதில் தண்ணித்தன்மையும் அதிலேயே வந்துடும். அதே மாதிரி இதில் வந்து இப்போ இது வந்து இன்னும் தண்ணியாக இருக்கணுமோ அல்லது இறுக்கமாக விருப்பமோ அதெல்லாம் வந்து எங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் செய்தது பழக்கலவை, ஆனால் அதையே நாங்கள் 2 விதமாக மாற்றி எடுத்துருக்கிறோம். நீங்கள் செய்துட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கொள்ளலாம், அதே மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். சரி, ஆக இன்றைக்கு ஆரோக்கியமான சுவை நிறைந்த ஒரு பழக்கலவையை நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்காக செய்து காண்பிச்சிருக்கின்றோம் இல்லையா? கண்டிப்பாக அவர்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து எல்லாரும் சந்தோஷமாக குடியுங்கோ. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்கின்ற நம்பிக்கையுடன் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கின்றோம். அதுவரையில் உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் நன்றி கூறி விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம்.